ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அமேசானில் வந்து எங்களுடைய மெயின் டோருக்கு வந்து மஸ்கிட்டோ நெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து எப்படி இருக்குது, இதை நாங்கள் எப்படி வந்து டோரில் செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. மெயின் டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ டோர் மாரி நாங்கள் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அது நாங்கள் விசாரிக்கும் போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ஒரு 6000-7000 கிட்ட ஆகும்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, அது தேவையில்லை, இப்போதைக்கு சுச்சுவேஷன் சரியில்லைங்கிறனால இதை நாங்கள் அமேசானில் சர்ச் பண்ணும்போது இந்த நெட்டு கிளாசிக் நெட்டு வந்து மஸ்கிட்டோ நெட் வந்து நாங்கள் பார்த்தோம். விலையும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ரிவ்யூ வந்து பார்த்தோம், எல்லாமே வந்து நல்லபடியாக தான் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் இதை நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மேல் வீட்டில் இருக்கிறனால அந்தளவுக்கு வந்து கொசு தொல்லைகள் வந்து ரொம்ப இருக்காது. அந்த ஈவினிங் இந்த ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட அந்த கொசு அதிகமாக இருக்கும். அதனாலே டோர் ஓப்பன்லே பண்ண முடியாது, க்ளோஸில் தான் இருக்கும். ஆல்ரெடி வீட்டில் விண்டோஸ் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்கும். டோரும் க்ளோஸில் இருக்கும்போது ரொம்ப இன்னும் அடைச்ச மாதிரி இருக்குது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த மழைக்கு பகல்லே ரொம்ப கொசு அதிகமாக இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கவே முடியல. சரி, அதனால தான் மெயினாக இந்த வாட்டி வந்து மஸ்கிட்டோ நெட்டு வந்து நம்ம போட்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு இதை நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே அதனுடைய குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இதோட ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது நாங்கள் சர்ச் பண்ணும்போது. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது நாமளே வந்து நம்ம செட் பண்ணிடலாங்க, ரொம்ப ஈஸி தான். அதில் வந்து அந்த மேனுவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து அந்த வெல்க்ரோ டேப்பும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட சைஸு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் டோரோட வந்து சைஸு நம்ம அளந்துட்டு அதோட நீளம் அகலம் பார்த்து அளந்துட்டு அதுலேயே நம்ம ஆர்டர் பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம டோர் சைஸுக்கு அதுவும் அது கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன சைஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 200x100 சென்டிமீட்டர் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெல்க்ரோ டேப்பு வந்து மேலே அகலத்துக்கும் கொடுத்துருக்காங்க, நீளத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ட்ரா பின்னும் வர வந்து கொடுத்துருக்குறாங்க சேஃப்டிக்காக. இந்த வெல்க்ரோ டேப் வந்து இந்த ஸ்டிக்கர் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதுக்கு வந்து ஆணிலாம் பின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சேஃப்டிக்கு வேணும்னா நம்ம அதை பின் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பின் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது அவசியம் இல்லை, நாங்கள் ஆனால் வந்து அதை பின் பண்ணியிருக்கிறோம். இந்த நெட்டோட அகலத்துக்கு மட்டும் இந்த வெல்க்ரோ டேப் கொஞ்சம் வந்து அகலமாக கொடுத்துருக்குறாங்க. நீளத்துக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டிக்கர் டைப்பு தான் நம்ம இந்த வெல்க்ரோ டேப் வந்து இந்த நெட்டிலெல்லாம் ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாலில் ஒட்டும் போது தான் அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வந்து ஒட்டணும். இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து மீஷோ, அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. இதிலே வந்து டிசைன் உள்ளதும் வந்து இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதிலே நாங்கள் பிளாக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதிலே வந்து ஒயிட் இருக்குது. டிசைன் இருக்கிற நெட்டு வந்து ஆர்டர் பண்ணோம்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து ஆகுது. எதுக்கு அது வேஸ்ட்டு அப்படிங்கிறனால தான் நாங்கள் ப்ளைன் பிளாக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த நெட்டுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா சென்டராக வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நம்ம வந்து உள்ளே போய்ட்டு வெளியில் வரத்துக்கு ஈஸியாக அது இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து க்ளோஸ் ஆகிடுது அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்கிறதுனால. இது நம்ம மெயின் டோரில் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சுட்டு நம்ம இது ஈஸியாக செட் பண்ணிடலாம். நெட்டு வந்து ஃப்ளோரில் நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா வந்து விரித்து விட்டுட்டு நம்ம அந்த கொடுத்துருக்குற வெல்க்ரோ டேப்பு ஃபஸ்ட்டு வந்து அந்த அகலத்துக்கு உள்ளது மேலே மட்டும் டாப்பில் இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து ஒட்டி விட்டுடலாம். கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நல்லா கொஞ்சம் அழுத்தி நல்லா ஒட்டி விட்டுடுங்க. அதேமாரி நீளத்துக்கும் வந்து கொடுத்துருக்குற அந்த வெல்க்ரோ டேப் வந்து ஒட்டி விட்டுடுங்க. அதுக்கு அது 2 சைடும் இருக்கும். எக்ஸ்ட்ரா தான் வந்து கொடுத்துருக்குறாங்க, நம்ம அது வேணும்னா அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து எங்கே ஒட்ட போகிறோமோ அந்த இடத்த ஃபுல்லாக வந்து ஒரு வெட் கிளாத்தை வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுடுங்க. இவங்க இது வெல்க்ரோ டேப் போட்டிகிட்ருக்கிற கேப்பில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இந்த வெல்க்ரோ டேப் வந்து டாப்பில் 2 சைடில் வந்து ஒட்டுற மாரி இருக்கும், அவ்வளோதான், கீழே வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு மேலே டாப்பை வந்து ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 சைடு வந்து ஒட்டி விடணும். நம்ம இந்த வால் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவாங்க இல்லைங்களா, அடியில் இருக்கிற அந்த பேப்பர் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வரோம் இல்லைங்களா, சேம் அதே மெத்தடில் தான் வந்து ஒட்ட போகிறோம். ஹஸ்பண்டு தான் வந்து ஒட்டி விட்டுட்டு இருந்தாங்க, கூட ஹெல்ப்புக்கு நான் அதை பிடிச்சிட்டு இருந்தேன். மேலே டாப்பு இந்த ஒரு சைடு வந்து உட்டில் ஒட்டுற மாரி இருந்தது, இன்னொரு சைடு மட்டும் வந்து வாலில் ஒட்டுற மாரி இருந்தது. நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா உங்கள் டோரோட சைஸு கரெக்டான அளவு சென்டிமீட்டரில் அளந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த அளவு வந்து உங்களுக்கு வந்துடும். உண்மையிலே அந்த வெல்க்ரோ டேப் நல்லா க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கிச்சு, ஒட்டிக்கிச்சு. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அதை எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு நல்லா க்ரிப்பாக வந்து ஒட்டிக்கிச்சு. இதை நாங்கள் வந்து இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்குற அந்த பின் வந்து சேஃப்டிக்காக ஒரு 6 இடத்துல நாங்கள் வந்து அந்த பின் வந்து அடித்து விட்டுருக்குறோம்.
அவங்க கொடுத்துருக்குற அந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக அந்த நெட்டில் இருக்கிற அந்த வெல்க்ரோ டேப்பில் அடிக்காமல் இப்போ நம்ம வால்லையும் அந்த வுட்லேயும் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா அந்த வெல்க்ரோ டேப், அதில் தான் வந்து நம்ம அடித்து விடணும். அப்போ தான் நம்ம மேலே இருக்கிற அந்த நெட்டு அந்த வெல்க்ரோ டேப்போட எடுத்துகிட்டு திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு கூட நம்ம திருப்பி இதில் செட் பண்ணிக்கலாம். நெட்டு செட் பண்ணதுக்கப்புறமா உண்மையில் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஈவினிங் டைமில் வந்து நான் டோர் ஓப்பனில் தான் வச்சுருக்குறோம். கொசு அந்த அளவுக்கு வந்து உள்ளே வர்றதே இல்லை. எங்களுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டான அளவு தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு கிட்ட கேப் இருந்தது. இருந்தாலும் அந்த கேப் வழியால் அந்த அளவுக்கு கொசு வந்து வரல. நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து டோரில் மெயினாக வச்சு பார்த்துட்டதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்துருக்கணும். நாங்கள் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் தான் கீழே வந்து அந்த கேப் இருக்கிறது நாங்கள் வந்து பார்த்தோம். சரி இது ரிட்டர்ன் போட வேணாம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இந்த நெட்டு போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொசு தொல்லை ரொம்ப இல்லை. ஈவினிங் டைம்லலாம் டோர் ஓப்பனில் தான் வந்து வச்சுருக்கிறேன். இந்த மஸ்கிட்டோ நெட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.